ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மலையாள கிரைம் த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் உன்மதம். இந்த படத்தோட ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் அவருடைய பேஷன் என்னன்னா, எப்படியாச்சும் சினிமாவில் ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும் தான் அவருடைய கனவாகவே இருக்கு. அதுக்காக இவர் என்னென்னவோ கதை எழுதுறாரு. ஆனால் அந்த கதை எதுவுமே ஓகே ஆக மாட்டேங்குது. இப்படி இருக்கும்போது தான் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேற வழி இல்லாமல் திரும்பவும் அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ரீஜாயின் ஆகிறாரு. அப்படி ஒரு ரீஜாயின் ஆனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவர் எதிர்ச்சியா ஸ்டேஷன்ல இருந்த ஒரு கேஸ் ஃபைல் மேலே டச் பண்ணிடுறாரு. அவ்வளோதாங்க, அந்த ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. யோ, அந்த ஃபைலை ஏன் டச் பண்ண? அவ்வளவுதான், யார் யாரெல்லாம் அந்த கேஸ் ஃபைலை டச் பண்றாங்களோ இந்த ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு மோசமான அசம்பாவிதம் நடந்துரும். கண்டிப்பா நம்மளோட யூனிஃபார்ம்ல ரத்தக்கரை படியாம விடாது. அப்படி ஒரு சாபம் பிடிச்ச ஃபைல் தான் அந்த கேஸ் ஃபைல். அதை ஏன் தொட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிடிச்சி எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு அப்படின்னா அந்த கேஸ்குள்ள இருக்கு, ஏன் அந்த கேஸ் ஃபைல தொட்டாலே ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு ரத்தகாவ வாங்குது? இந்த கேள்விகளை தேடி நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இங்க தாங்க படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள். கடைசியா அந்த கேஸ்குள்ள ஒளிஞ்சிருக்க மர்மங்கள் என்ன, அதை தொட்ட நம்ம ஹீரோடைய நிலைமை என்னாச்சு, கடைசியா இவர் ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல கதை கிடைச்சி ரைட்டர் ஆனாரா, இல்ல அதே ஸ்டேஷன்ல ரத்தகாவை வாங்கி இறந்து போனாரா? இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் கிளைமேக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த உன்மதம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய இதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். அங்க ஒரு டைரக்டர் கிட்ட, சார் என்கிட்ட ஒரு சூப்பரான கதை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் தன்னுடைய ஸ்டோரி எடுத்து வந்து டைரக்டர் கையில கொடுத்துருக்காரு. அந்த ரைட்டர் தான் இந்த படத்தோட ஹீரோவான ஷெல்லி. இவர் எழுதியிருக்க இந்த கதையை படிச்சு பார்த்துட்டு டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த கதையில அந்த அளவுக்கு படம் ஆகுற அளவுக்கு டெப்த் இல்ல, ஸோ தயவு செஞ்சு வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் கொண்டு வாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி போலீஸா தானே ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி போலீஸ் ஸ்டோரி ஏதாவது இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து வாங்க, அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டேரக்டர் சொல்லி அனுப்பிட்டாரு. ஹீரோவும் ஒரு மாதிரி என்னடா அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சோகமா அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா இவருடைய வீட்டில் ஒய்ஃப் சௌமியா, ஒர்க்கிங் உமன், இவருக்கு 2 குழந்தைங்க. நம்ம ஹீரோ டெம்பரவரியா அவருடைய போலீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு தான் இந்த மாதிரி ரைட்டர் ஆகணுன்ற கனவோடு சுத்திக்கிட்டு இருக்காரு. என்னதான் இவருடைய பேஷனை இவருடைய ஒய்ஃப் சௌமியா புரிஞ்சுக்கிட்டாலும் குடும்ப சூழ்நிலை காரணமா அப்பப்போ அவங்க ஒய்ஃப் நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க சும்மா சினிமான்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு திரும்பவும் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிடுங்க, அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்ற மனம் எடுத்து சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா போயிட்டு, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நாளைக்கு நான் ஜாயின் பண்ண தான் போறேன், ஏன்னா நான் எழுதின கதையை டைரக்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எமோஷனோட சொல்லும் போதே ஒய்ஃப் வந்து, ரொம்ப நல்லதுங்க, ஆனா நீங்க எழுதுறது விடாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஆசைப்பட்டபடி ரைட்டர் ஆவீங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு போறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேண்டாம் வெறுப்பா போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. அப்படி ஸ்டேஷனுக்கு போகும்போதே அங்க ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து கலாய்க்கிறாங்க. வாப்பா ரைட்டரே, என்னமோ சினிமாவில் போயிட்டு பெருசா சாதிக்க போறோம்லாம் சொல்லிட்டு போனேன், செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப ரிட்டர்ன் ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன், வா வா வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ போட்டு ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிள் எல்லாரும் கலாய்க்கிறாங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பக்கத்து ஏரியால ஒரு வயசான பெரியவர் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அங்க போய் நின்று பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த கேஸை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பக்கத்து ஏரியால இருக்க பெரியவர் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அங்க போன இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம், அந்த பக்கத்து வீட்டுல இருக்க பெரியவர் இருக்காருல அவர் மோசமான ஆளு, அப்போ வேலையை தாண்டி எங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒண்ணுக்கு போயிறாரு, என்னன்னு போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்க. நம்ம ஹீரோ யாரா அந்த பெரியவர் இப்படி குடைச்சல் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறாரு. உள்ள ஒரு வயசான பெரியவர், அவரு பிடிச்சி ஏன் பெரியவர் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போதே திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பெருசு அப்படியே மயங்கி கீழே விழுந்துருமா. அவ்வளவுதாங்க, ஆன் ஸ்பாட்லேயே நம்ம ஹீரோ பார்த்த அதிர்ச்சியிலே பெரியவர் போய் சேர்ந்துட்டாரு. இந்த விஷயம் அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் அப்படியே சீரியஸ் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து அதட்டத்தில் தான் அந்த பெரியவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோ, உன்னை போய் சும்மா விசாரிக்க சொன்னா யாரையா உன்னை அந்த பெரியவரை மிரட்டி சாவடிக்க சொன்னது அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனில் இருக்கவங்களாம் கேட்க, சார் நான் சும்மா போய் தான் சார் அந்த பெரியவரோட பேரை கேட்டேன், அவர் அப்படியே அந்த ஸ்பாட்ல மயங்கி விழுந்து இறந்துட்டாரு, அவ்வளோதான், கண்டிப்பாக உனக்கு அடுத்த 6 மாதத்துக்கு சஸ்பெண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனில் சொல்லி அனுப்ப. இந்த விஷயத்த அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ தயக்கத்தோடு தன் மனைவி கிட்ட சொல்றாரு. ஆனால் அந்த இடத்துல அவருடைய ஒய்ஃப் மோட்டிவேட் பண்ற விதமா, சரி விடுங்க, உங்களுடைய கனவு என்ன, ரைட்டர் ஆகணும் தானே, இந்த 6 மாதம் சஸ்பென்ஷன் பீரியட நீங்க கதை எழுத யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால். இந்த மாதிரி அந்த பெரியவருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்திருக்கு, ஸோ உன்னை பார்த்த அதிர்ச்சியிலாம் அவர் போய் சேரல, இருந்தாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் டியூட்டி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பனிஷ்மெண்ட் டியூட்டி என்னன்னா பாலக்காட்டில் இருக்க ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ண போனோம். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு தான் நம்ம ஹீரோ போயிருக்காரு. அங்கே போன இடத்துல ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் டியூட்டியில தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி ஹார்டாகவே ட்ரீட் பண்ணுறாங்க. போ அந்த கபோர்டில் ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல் எடுத்து வா அப்படின்ற மாதிரி அதை திட்டி அனுப்ப
நம்ம ஹீரோ அந்த கபோர்டுக்குள்ள இருக்க ஃபைலை எடுக்க போறாரு. அப்ப தெரியாதனமா அதே கபோர்ட்ல சிவப்பு துணியால சுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை தெரியாம டச் பண்ணிடுறாரு. அவ்வளவுதாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்க மத்த போலீஸ்காரங்களாம், யோ உன்னை யாரையும் அந்த ஃபைலை டச் பண்ண சொன்னது, அதை தொட்டா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கும்போது ஸ்டேஷன்ல வாசல்ல ஒரு பயங்கரமான சத்தம். ஆனான்னு பார்த்தா ஸ்டேஷன் வாசல்ல ஒருத்தன் ரத்த கலரில் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு அப்பதான் அங்க ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. உடனே அந்த ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ அந்த ஃபைலை தொட்டல, அதோடைய விளைவு இதுதான். யார் அந்த ஃபைலை தொட்டாலும் இந்த ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். நம்ம யூனிஃபார்ம்ல ரத்தக்கரை படியாம விடாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சாபம் நிறைஞ்ச ஃபைல் தான் அந்த கேஸ் நம்பர் 174 ஃபைல். இனி நீ அதை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்ம ஹீரோ கண்ணா பண்ண திட்டிட்டு போறாங்க. என்னடா அது பேய் கதையா இருக்கேன்னு சொல்லிட்டு இதை பத்தி அதே ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட, ஆமா அப்படி அந்த கேஸ் நம்பர் 174 என்னதான் இருக்கு, ஏன் அந்த ஃபைலை தொட்டாலே ஏதாவது நடந்துடும்ன்ற மாதிரி பயப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, யோ ஷெல்லி, இந்த ஸ்டேஷனை பத்தி விசாரிக்காமலே நீ வந்துட்டியா? அந்த கேஸ் நம்பர் 174 என்ன இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம எஸ்பி ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு. அவரு காதுக்கும் கேஸ் நம்பர் 174 பற்றி கேள்விப்பட்டு தான் வந்திருக்காரு. வந்ததுமே அந்த கேஸ் மட்டும் ஏன் பெண்டிங் இருக்கு, போய் அந்த ஃபைல் எடுத்து வாங்க அப்படின்ற மாதிரி அதட்டி கேட்டிருக்காரு. எல்லா ஃபைலும் பயந்துருக்கான். வேற வழி இல்லாமல் ஒரு லேடி கான்ஸ்டபிள் மட்டும் எஸ்பி மிரட்டுக்கு அந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து எஸ்பி ஓப்பன் பண்ணி பார்த்த அடுத்த நிமிஷமே வெளியிலேருந்து ஒரு கல் டமால்னு எஸ்பி தலையில் அடிச்சு அவருடைய யூனிஃபார்ம் ஃபுல்லாக ரத்தம் படிஞ்சிருக்கு. கேஸ் நம்பர் 174 தொட்டா இதுதான் நிலைமை, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குலாம் தெரியாது, தயவு செஞ்சு அதை தொட்டுறாத அப்படின்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோக்கு வார்ன் பண்ண, அடடே இந்த கதை நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த லைனை அப்படியே இப்போ ஓப்பனிங்கில் பார்த்தா அந்த டேரக்டர் கிட்ட போயிட்டு சொல்கிறாப்புல, சூப்பரான லைனாக பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இந்த கதையை அப்படியே டெவலப் பண்ணுங்க, இந்தாங்க அட்வான்ஸ் 1 lakh எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த டேரக்டர் நம்ம ஹீரோவை அடுத்த படத்துக்கான ரைட்டரா சேர்த்துக்கிட்டாரு. 1 lakh அட்வான்ஸையும் கொடுத்துட்டாரு. அவ்வளோதாங்க. அந்த 1 lakh வாங்கினேன் சந்தோஷத்தோடவே ஸ்டேஷனுக்கு வந்து, யோ அந்த ஃபைலை தொட்டா ரத்தகா வாங்கினு சொன்னேன், ஆனால் தொட்ட எனக்கு 1 lakh அட்வான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் அந்த கேஸை விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அந்த 1 lakh அட்வான்ஸ் வாங்கின விஷயத்த நேராக வீட்டுக்கு வந்ததும் தான் மனைவி கிட்டே ஷேர் பண்ணுறாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த 1 லட்ச ரூபா நம்ம இப்போ செலவு பண்ண வேணாம், அதை அப்படியே எடுத்து வைப்போம், நீங்கள் முதல்ல முழுசாக கதையை முடிங்க, சப்போஸ் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து உங்களால் அந்த கதையை எழுதி முடிக்க முடியலன்னா 1 lakh அட்வான்ஸை ரிட்டர்ன் கொடுத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போனதும் ஸ்டேஷனில் யாருக்கும் தெரியாமல் அந்த கேஸ் நம்பர் 174 ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. இவரால் அந்த கபோர்டுக்குள்ளே இருக்க சிவப்பு துணியால் சுத்தப்பட்டிருக்க ஃபைலை தான் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் ஃபைல்ஸை எல்லாத்தையுமே சிஸ்டமில் சாஃப்ட் காப்பியாக ஏற்றி வச்சிருப்பாங்க. அந்த கேஸ் நம்பர் 174 தட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்து ஒரு பள்ளி ஒரு கை மேலே விழுந்து பக்கத்தில் இருந்த டீ கிளாஸை இவர் தட்டி விட்டுருப்பாரு. நான் அது எடுத்த உடனே தடங்களா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ள வேற ஒரு போலீஸ் அந்த சிஸ்டமில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோடைய வேலையே அது கிடையாது, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிளும் சொல்லி அனுப்பிடுறாங்க. நடா இது அந்த கேஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி உள்ள அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி தடங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பொழுது போயிடுது. கட் பண்ணா அடுத்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த ஸ்டேஷனில் தனியாக இருக்காரு. வெளியில் ஜோர் மழை, ஸ்டேஷனில் இருந்த எல்லாரும் டியூட்டி பார்க்க வெளியே போயிடறாங்க. ஓகே இதுதான் சரியான நேரம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கபோர்டில் இருக்க சிவப்பு துணியால் கட்டப்பட்டிருக்க கேஸ் நம்பர் 174 எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாருங்க. டப்புன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிடுமா. கரண்ட் கட் ஆனாலும் பரவாயில்ல, மெழுகுவத்தி ஏற்றியாச்சு அந்த ஃபைலுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிடலாம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்காரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு எஸ்ஐ நைட் டைம் ரோந்து பணியில் இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக ஒரு பாடி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த எஸ்ஐக்கு இந்த மந்திரம் மாந்திரிகம் இது மேலாம் நம்பிக்கை அதிகம். இன்னைக்கு சாதாரண நாள் கிடையாது, பஞ்சமி. இன்னைக்கு யாராவது உயிரிழந்தாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா மோட்சம் அடைகிற வரைக்கும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இந்த எஸ்ஐ ரயில்வே ட்ராக் பக்கமாக விழுந்து கிடக்கிற அந்த பாடி போய் பார்க்குறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தலையில பலத்த ரத்த காயத்தோட விழுந்து கிடக்குறாங்க. உடனே அவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸும் எப்படியாச்சும் அந்த பொண்ணை உயிர் பழைக்க வச்சலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு உயிர் இழந்துறாங்க. அந்த பொண்ணுடைய பேக்ல ஒரு ஐடி கார்டு இருந்திருக்கு. அது இந்த பொண்ணுடைய ஐடி தான் போல இருக்கு. இந்த பொண்ணுடைய பேர் கீர்த்தனான்னு தெரிய வருது. சரி ஓகே, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஐடி கார்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இது கீர்த்தனா வீடுங்களா அப்படின்ற மாதிரி காலில் கேட்க அது கால் அட்டன் பண்ண பொண்ணு ஆமா நான் கீர்த்தனா தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எஸ்ஐ ஒரு மாதிரி ஆடி போயிறாரு. ஏன்னா ஐடி கார்டில் இருக்க கீர்த்தனான்ற பொண்ணு இவர் கண்ணு முன்னாடி இங்க இறந்து கிடக்குறாங்க. ஆனா கால் அட்டன் பண்ண பொண்ணும் ஆமா நான் கீர்த்தனா தான் பேசுறேன் அப்படின்ற சொல்ல செத்து போன பொண்ணால எப்படி கால் அட்டன் பண்ணி பேச முடியும், சம்திங் இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்ஐ ஷாக்கோட இறந்து போன அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க. டப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஃபைல படிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்ப கரண்ட்ல இவருடைய ஸ்டேஷனுக்கு சில போலீஸ்காரங்க ஒரு அக்யூஸ்ட பிடிச்சிட்டு வராங்க. உடனே நம்ம ஹீரோ அவர் படிச்சுட்டு இருந்த அந்த கேஸ் ஃபைல மூடி வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்ல பார்த்துட்டு இருக்காரு. சடசடன் ஸ்டேஷனுக்குள்ள வந்த வேற ஒரு போலீஸ் டீம் ஒரு அக்யூஸ்ட பிடிச்சிட்டு வந்து இந்த ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி அடிச்சு போட்டு விசாரிச்சுட்டு அந்த போலீஸ்காரங்க வந்து போயிடறாங்க.
நேராங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் அடி வாங்கி விழுந்து கிடக்குற அந்த அக்யூஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட நான் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் அவனை கைத்தாக்கில் கூட்டு போறாரு. அப்படி கைத்தாக்கில் அவனை கூட்டு போகும்போது அவன் உடம்புலேருந்து வழிஞ்சிருக்க அந்த ரத்தம் அப்படியே ஹீரோவுடைய சட்டையில் படியுது. அப்போதான் ஹீரோ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாரு. ஆஹா, அந்த கேஸ் நம்பர் 174 அது மேல இருக்கக்கூடிய சாபம் அது உண்மைதான் போல. எந்த ரூபத்திலேயாச்சு அந்த கேஸ் ஃபைல தொடர்றவங்களுடைய யூனிஃபார்ம் ரத்தக்கார படிஞ்சே தீரும். அந்த மாதிரி தான் நம்ம யூனிஃபார்ம்லயும் ரத்தக்கார படிஞ்சிருக்கு போல இருக்கு. சரி ஓகே, அந்த கேஸை பாதியிலே படிச்சுட்டு விட்டோமே, மீதி என்னாச்சுன்னு சொல்லிட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவர் அந்த டேபிள் மேல வச்சிருந்த அந்த கேஸ் ஃபைல் பக்கத்துல ஏத்தி வச்சிருந்த மெழுகுவத்தியால அப்படியே தீ பிடிச்சி ஹீரோ கண்ணு முன்னாடியே அந்த கேஸ் ஃபைல் அப்படியே தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த கேஸ் ஃபைல நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த பாடத்துல நம்ம யூகிக்கவே முடியாத பல திருப்பங்கள். எரிஞ்சு சாம்பலான அந்த கேஸ் நம்ம ஹீரோ எப்படி அன்ஃபோல்ட் பண்ணாரு, அந்த ஃபைலை தொட்டதுனால நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, இவர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, கடைசியில இவர் நினைச்சபடி ஒரு சாலிடான கதை அந்த கேஸ் மூலமா இவருக்கு கிடைச்சிச்சா, கடைசியில அந்த அன்சால்வ்டு கேஸை இவர் சால்வ் பண்ணாரா, பல கேள்விகளுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எரிஞ்சு போன விஷயம் மட்டும் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு எம்டி பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி அந்த ஃபைல்குள்ளே வச்சு அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சிவப்பு துணியை கட்டி யாருக்கும் தெரியாம நைஸா கபோர்டுக்குள்ளே வச்சுறாரு. கேஸ் ஃபைல் 174 முழுசா எரிஞ்சிருச்சு. அது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி இருக்கும்போது தான் அந்த இரவு நம்ம ஹீரோ அந்த ஸ்டேஷன்ல ஒழுங்கா டியூட்டி பார்க்கல, வேற ஏதோ ஒரு போலீஸ் டீம் வந்து நம்ம ஸ்டேஷனை யூஸ் பண்ணி அக்யூஸ்ட கொண்டு வந்து இந்த ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சுட்டு போட்டு போயிருக்காங்களே, இந்த விஷயத்த மேலதிகாரிகள்கிட்ட ஏன் நீ இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ சஸ்பெண்ட் ஆன விஷயத்தை தான் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்ல சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, இந்த 6 மாசம் பீரியட உங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கங்க, வீட்டில் தானே இருக்க போறீங்க, ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்ததும் நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும் அப்படின்றவெல்லாம் சொல்லிட்டு ஒய்ஃப் வேலைக்கு கிளம்பி போயிடறாங்க. நம்ம ஹீரோவும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்ல தான் இறங்குறாரு. அப்படி இறங்கும் போது தான் கேஸ் நம்பர் 174 பாதி வரைக்கும் தானே அவர் படிச்சிருக்காரு. மீதி கதையை தெரிஞ்சுக்கணும்னா அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண எஸ்ஐ அவரை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டே வெளியேறி இப்போ ஜோதிடரா மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த கேஸ் நம்பர் சொன்னதுமே ஷாக் ஆகுறாரு. ஆமாப்பா, நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த இரவு பஞ்சமி நாள் கீர்த்தனான்ற அந்த பொண்ணுடைய மரணம் அதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்றவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. சார், நான் அந்த கேஸ் ஃபைல பாதி படித்தேன். இந்த மாதிரி நீங்க அந்த பொண்ணுடைய ஐடி கார்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது உங்க கண்ணு முன்னாடியே இறந்து கிடக்கிற அந்த கீர்த்தனான்ற பொண்ணு காலில் எப்படி பேசினா அதுக்கான பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க எனக்குமே அன்னைக்கு ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த உண்மை என்னன்னா அந்த ரயில்வே ட்ராக்ல இறந்து கிடந்த அந்த பொண்ணுடைய பேர் கீர்த்திகா. கால் அட்டன் பண்ணி பேசின பொண்ணு தான் கீர்த்தனா. ஆக்சுவலா அவங்க 2 பேர் ட்வின் சிஸ்டர். கோயம்புத்தூர்ல 2 பேரும் ஒரே டெக்ஸ்டைல் கம்பெனில தான் வேலை பார்த்து இருக்காங்க. தெரியாம கீர்த்தனா கீர்த்திகாவுடைய ஐடி கார்டை இறந்த அன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் ஐடி கார்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணும்போது அட்டன் பண்ணி பேசுறது கீர்த்திகாவுடைய ட்வின் சிஸ்டரான கீர்த்தனா. அதுக்கப்புறம் இந்த கேஸை சீரியஸா எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு தவறி விழுந்தா உடம்பு முழுக்க காயம் ஏற்படும். ஆனா அந்த பொண்ணுடைய தலையில மட்டும் தான் பலத்த காயம் இருந்துச்சு. இது கண்டிப்பா கொலையா தான் இருக்குன்ற அந்த கோணத்துல நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ அவருடைய பிளாஷ்பேக்ல போறாரு. அப்படி அந்த பிளாஷ்பேக்ல லாஸ்டா கீர்த்திகா அந்த ட்ரெயின்ல வரதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடுக்கு பஸ்ல தான் வந்திருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு கீர்த்திகாவுடைய போட்டோ காமிச்சு விசாரிக்க அங்க இருந்த ஒரு ஆட்டோக்காரர் சரியா ஒரு நைட் 8 மணி இருக்கும், அப்போ நான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் அவங்கள பார்த்தேன், அங்க ஒரு லேடி கூட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த எஸ்ஐயும் அந்த லேடியை போயிட்டு விசாரிக்க போறாங்க. ஆக்சுவலா அந்த லேடி ஒரு கால்கள் அவங்க கிட்ட கீர்த்திகாவுடைய போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு நேற்று நைட் நீ பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தியா அப்படின்ற மாதிரி விசாரிக்க இல்ல சார் எனக்கு எதுவும் தெரியாது, நான் அவளை பார்க்கல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டே இருக்காங்க. இது வேலைக்கு ஆகாது, ஸ்டேஷன்ல கூட்டு போய் வச்சு தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கால்கள் லேடியை கூட்டிட்டு ஸ்டேஷன் நோக்கி வராங்க. அப்போ அந்த ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு செத்து கடந்த கீர்த்திகாவுடைய கேஸ் தானே நீ எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க, அது ஒரு ஆக்சிடென்ட், நான் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீ இந்த கேஸ்ல எதுவும் நோண்டாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. என்னடா அது ஒரு கொலை கேஸை ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, அதாவது கீர்த்திகா தவறுதலா ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐயால டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க பிடிக்காம வாலண்டியரா ரிட்டையர் ஆயிருக்காரு. அப்படி க்ளோஸ் ஆன அந்த கேஸ் ஃபைல் தான் 174. இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி எஸ்ஐ நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் டைரக்டர் இருந்து ஏகப்பட்ட பிரஷர், எப்பதான் நீங்க கதையை முடிப்பீங்க, அடுத்த 3 நாள் கூட நீங்க கதையை முடிக்கலன்னா நான் வேற ரைட்டரை பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோவா ஒரு மாதிரி அந்த இரவு முழுக்க இறந்து போன கீர்த்திகான்ற அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அதையே யோசிச்சு இவருடைய கனவுல இவர் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரியும் லாஸ்டா அந்த கேஸ் நம்பர் 174 அந்த ஃபைல் மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாம்பல்ல இருந்து இறந்து போன அந்த கீர்த்திகான்ற அந்த பொண்ணுடைய உருவம் வந்து ஹீரோவை ஹார்ன் பண்ற மாதிரி அடிச்சு பிடிச்சி பயந்து எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிச்சதும் எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இவருக்கு ஒரே பயமா இருக்கு. இவர் இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கிறத கூட இருக்க ஒய்ஃப் பார்த்துட்டு
அடுத்த நாளே இவரை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. டாக்டர் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு இவர் தொடர்ந்து கதை எழுதிட்டு அந்த கதையில இருக்க கதாபாத்திரங்கள் கூட டிராவல் பண்றதுனால இவருக்கு எதை பார்த்தாலும் அதோடைய ஞாபகமாவே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதிரி டெலியூஷன்ல இருக்காரு இவருக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. இவரா கற்பனையில எல்லாத்தையுமே யோசிக்கிறாரு அப்படின்ற போல அந்த டாக்டர் ஹீரோவை செக் பண்ணி சொல்லி அனுப்ப அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ தன் மனைவியை கூப்பிட்டு டாக்டர் சொல்ற மாதிரி எனக்கு அந்த டெலியூஷன் பிரச்சனை இருந்தாலும் இதுல இருந்து நான் வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே தீர்வு கீர்த்திகாவுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு அதை நான் கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு திரும்பவும் இவருடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. எடுத்த உடனே இவர் நேரா எங்க போறாருன்னா கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்க இறந்து போன கீர்த்திகாவுடைய ட்வின் சிஸ்டரான கீர்த்தனா அவங்கள போய் மீட் பண்ணி பேசுறாங்க. அப்படி மீட் பண்ணி பேசும்போது தான் இறந்த அன்னைக்கு இவருடைய சிஸ்டரான கீர்த்திகா தெரியாதனமா இவருடைய ஐடி கார்டை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படிதான் கீர்த்தனாவுடைய ஐடி கார்டு கீர்த்திகா கையில இருந்திருக்கு. அதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு சரி ஓகேமா உங்க சிஸ்டர் கீர்த்திகாவை பத்தி சொல்லுங்க, எதுக்காக அந்த இரவு அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இந்த இடத்துல தான் கீர்த்தனா சில விஷயங்கள் தன்னுடைய சிஸ்டரை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள சிஸ்டரான கீர்த்திகாவுக்கு பாலக்காடுல இருந்த மகேஷ்ன்ற ஒருத்தன் கூட காதல் ஏற்பட்டிருக்கு. அந்த மகேஷ்ன்றவனும் கோயம்புத்தூர்ல தான் ஒரு கேங் கிட்ட வேலை பார்த்து இருந்திருக்கான். கீர்த்திகாவும் மகேஷும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது மகேஷுடைய தாத்தாவுடைய பூர்வீக சொத்து பாலக்காடுல கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கர் இருக்கிறதாவும் அதை வித்தா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு கீர்த்திகா இறந்து போன அதுக்கு முன்னாடி நாள் தான் இதை பற்றியெல்லாம் மகேஷ் கீர்த்திகா கிட்ட சொல்லியிருக்கான். சரி இப்போ அந்த மகேஷ் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பத்தி விசாரிக்கலாம்னு போனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு மகேஷ் எங்க போனானே தெரியல, அவன் கண்டிப்பா உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லை, அப்படி உயிரோடு இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணியிருப்பான் இல்லை மெசேஜ் பண்ணியிருப்பான், ஸோ அவனுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. என்னடா இது கீர்த்திகாக்கு என்னாச்சுன்னு தேடி போனா அவளுடைய பாய் ஃப்ரெண்டான மகேஷ் ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிருக்கானே, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒன்று பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தொடர்ந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோக்கு பல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததும் தான் மனைவியை கூப்பிட்டு இந்த கேஸே கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு, கீர்த்திகா லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று விடாம நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. கீர்த்திகாக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில கீர்த்திகா மகேஷை மீட் பண்ண போயிருக்கா. அங்க போன இடத்துல மகேஷ் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பூர்வீக லேண்டான கிட்டத்தட்ட 3.5 ஏக்கர் அதை பத்தி சொல்லியிருக்கான். அந்த லேண்டை ஒரு பெரிய பில்டர் வளைச்சு போட்டிருக்கான். இந்த விவரத்தை மட்டும் நான் வெளியில சொன்னா அந்த பில்டருக்கு பெரிய ப்ராப்ளம் வரும், ஸோ அவங்கிட்ட நான் பணத்தை கேட்டிருக்கேன், அவனும் பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்கான், இந்த பில்டிங்க்கு வர சொல்லியிருக்கான், சரிவா நான் அவங்ககிட்ட போயிட்டு பணம் வாங்கிட்டு வரேன், நீ அது வரைக்கும் வெளியில வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த மகேஷ் கீர்த்திகாவை கூட்டிட்டு அந்த பில்டர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு போயிருக்கான். கீர்த்திகாவும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. உள்ள போன மகேஷ் ரொம்ப நேரம் ஆகியும் ஆளையே காணும், என்னடா அவன் உள்ள போன ஆளையே காணுமேன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்ட கீர்த்திகாவும் உள்ள போய் பாக்குறா. உள்ள போய் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் மேல இருந்து மகேஷ் அப்படியே கீழே விழுந்து கீர்த்திகா கண்ணு முன்னாடியே இறந்து போறான். அந்த பில்டர்ஸ் தான் ஆள் வச்சு மகேஷை போட்டு தள்ளியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த விஷயத்த நேரில் பார்த்த கீர்த்திகா பயந்து போய் தன்னுடைய ஃபோன்லாம் கீழே விழுந்திருக்கு. அதில் தான் இவருடைய ஃபோன் கீழே விழுந்ததில் உடஞ்சி சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. இப்போ மகேஷோடைய மரணத்தை அவர் நேரில் பார்த்ததுனால அந்த பில்டர்ஸோடைய ஆட்கள்லாம் கீர்த்திகாவை துரத்திட்டு வராங்க. கீர்த்திகாவும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்து பஸ்ஸை பிடிச்சிருக்கா. அப்படி பஸ்ஸை பிடிச்சதும் அதே பஸ்ல இந்த பில்டர்ஸோடைய ஆட்களும் ஏறி இருக்காங்க. எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அவனுக்கு கண்ணை வச்சு மிரட்டுறானுங்க. வேற வழி இல்லாம பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினதும் அடிச்சு பிடிச்சி அவனுக்கு கண்ணில் மண்ணை தூவிட்டு அங்க இருக்க ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி ஓடி போகும்போது அப்ப அங்க இருந்த ஒரு கால்கள் லேடி கீர்த்திகாவை அந்த கேங் கிட்ட பிடிச்சி கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி வேகமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பாலக்காடு போற ட்ரெயினை பிடிச்சிருக்காங்க. அதே ட்ரெயின்ல இந்த கேங்கும் ஏறி இருக்கு. உடனே கீர்த்திகா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிற விதமா வேக வேகமா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் போயிருக்காங்க. இவனுங்க எல்லாருமே ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட்லயே கண்டிப்பா அவ இறங்குவா, இறங்குனதும் அவன் கதையை முடிச்சிடலாம் சொல்லிட்டு காத்துட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு சிக்னல் ட்ரெயின் கொஞ்ச நேரம் நின்று இருக்கு. அந்த கேப்ல கீர்த்திகா அந்த ட்ரெயினை விட்டு இறங்கிருக்கா. அப்படி இறங்குனதும் பின்னாடி அந்த கேங் இறங்கி கீர்த்திகாவை பிடிச்சி போட்டு புலங்குறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த கேங்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, இந்த கேஸையே க்ளோஸ் பண்ண இன்ஸ்பெக்டர். அவனும் அந்த பில்டர்ஸோட ஆள் தான் போல. இந்த பொண்ணை உயிரோட விட்டா நாம அந்த பில்டர்ஸ் எல்லாரும் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தலையில அடிச்சு அந்த பொண்ணை காலி பண்ணி ட்ரெயின்ல இருந்து விழுந்த மாதிரி ஆக்சிடென்ட்டை செட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. இதுதான் கீர்த்திகா நடந்திருக்கு. சரி, இந்த விஷயத்தை நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு ஒய்ஃப் கேட்க கரெக்ட் தான், அதுக்கான சாலிட் ப்ரூஃப்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் அந்த ப்ரூஃப் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே கீர்த்திகாவை கொடூரமா கொலை பண்ண அந்த பில்டர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்க கீர்த்திகாக்கு என்ன பண்ணீங்களோ அதுக்கான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு, ஒழுங்கா 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரூஃபை நான் உங்க கையில் கொடுத்துருவேன், இல்லைனா நான் அந்த ப்ரூஃபோட எஸ்பி ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பில்டர்ஸ்க்கு கால் பண்ணி மிரட்ட அவனுக்கு உடனே சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆஃபீஸ் கூப்பிட்டு நம்ம ஹீரோ கேட்டபடியே அந்த 10 லட்ச ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வெளியே வந்தா விஜிலன்ஸ் வந்து நம்ம ஹீரோவை கையங்களமா இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம ஹீரோ வாண்டடா இப்படி வந்து மாட்டினதுக்கு காரணமே மூடப்பட்ட கீர்த்திகாவுடைய கேஸை திரும்பவும் ரீஓபன் பண்ணணுன்றதுக்காக தான். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட எந்த ஒரு சாலிடான ப்ரூஃபும் கிடையாது. அந்த கேஸை ரீஓபன் பண்ணாதான் இதை நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவராக தான் வாலண்டியரா இந்த மாதிரி அந்த பில்டர்ஸ்க்கு கால் பண்ணி காசு கேட்டு மிரட்டியிருக்காரு. அவனுங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரியே ரியாக்ட் பண்ணி ஹீரோவை விஜிலன்ஸில் பிடிச்சி கொடுத்துருக்கானுங்க. இப்போ கோர்ட்டில் நம்ம ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் ஜட்ஜ் கிட்ட சொல்லி கண்டிப்பாக கீர்த்திகாவுடைய கேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் இதுக்கு பின்னாடி இருக்க அந்த பில்டர்ஸ் எல்லாம் மாட்டுவானுங்க அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே பில்டர்ஸ் தரப்பில் இருக்கக்கூடிய வக்கீல் வந்து நம்ம ஹீரோவை லாக் பண்ண
பண்ற விதமா ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த சைக்காட்ரிஸ்ட் இருக்கால அவரை கோர்ட்டு கூட்டு வந்து ஹீரோ நார்மல் இல்ல, அவருக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அவர் சொல்றது எதையும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி லிட்டரலா ஹீரோவை பைத்தியம்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண அவ்வளவுதாங்க ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி அந்த கோர்ட்லயே பிளாஸ்ட் ஆகி தரப்பு வக்கீல் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் எல்லாரையும் அடிக்க போயிறாரு. இதை பார்த்த ஜட்ஜும் ஓகே இவருக்கு உண்மையிலேயே இவருக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை கஸ்டடியில ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ லாக் பண்ணப்பட்ட நிலையில இருக்கும்போது கூடவே இருக்க அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான கான்ஸ்டபிள் கிட்ட டேய் நீ என்ன பைத்தியம் நினைக்கிறியா, தயவு செஞ்சு இந்த லாக்கை மட்டும் அன்லாக் பண்ணிவிடு, நான் இன்னைக்கு நைட்டே அந்த பில்டர்ஸும் இன்ஸ்பெக்டரும் ஒரு கொலை மட்டும் பண்ணல, மொத்தம் 3 கொலை பண்ணியிருக்கானுங்க, அதெல்லாம் ப்ரூஃபோட நான் நிரூபிக்கிறேன், தயவு செஞ்சு நான் அன்லாக் பண்ணி விடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூட இருக்க கான்ஸ்டபிள் ஃப்ரெண்ட் வந்து உன்னை விட்டா என்ன சஸ்பெண்ட் தானே பண்ணுவானுங்க, பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீ பெரிய ரைட்டர் ஆயிட்டா என்ன நீ உன்னுடைய படத்தில் யூஸ் பண்ணிப்பல அப்படின்ற மாதிரி அவரும் நம்ம ஹீரோவை அன்லாக் பண்ணி விட்டுறாரு. அன்னைக்கு ராத்திரியே நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வேகமா இப்போ அந்த பில்டர்ஸோடைய இடத்துக்கு தான் போறாரு. ஆக்சுவலா அந்த பில்டர்ஸ் பில் பண்ணி வச்சிருக்க இடத்துல தான் கீர்த்திகாவுடைய பாய் ஃப்ரெண்டான மகேஷ் அவனுடைய தாத்தா அவங்க எல்லாரையும் கொண்டு அங்கதான் எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. அதை தான் நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல இந்த கேஸை ஒன்றுமே இல்லாமல் க்ளோஸ் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கால அவன் கேங்கை கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறான். அடி வாங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ திரும்ப எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எப்படிறானா யாருக்கு நியாயம் கிடைக்கணும்னு இவர் இவ்வளோ போராடுறாலோ அந்த கீர்த்திகாவுடைய ஆன்மா தான் நம்ம ஹீரோ கூட நின்று ஹெல்ப் பண்ற மாதிரி இவரே இமேஜின் பண்ணிட்டு அந்த இன்ஸ்பெக்டரையும் அடியாட்களையும் போட்டு போலம் பொழந்துட்டு கடைசியா கட்டப்பட்டிருக்க அந்த பில்டிங்க்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய செவுரு, அந்த செவுத்துக்குள்ள தான் இறந்து போன மகேஷோடைய பாடி அவன் தாத்தாவுடைய பாடி எல்லாத்தையும் கான்கிரீட் பண்ணி அங்க மறைச்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ உடச்சி வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. ஒரு வழியா கீர்த்திகாவுடைய கேஸையும் சால்வ் பண்ணி அவளுடைய மரணத்துக்கு நீதியும் வாங்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவர் நினைச்சபடியே அந்த ஸ்கிரிப்டையும் முழுமையாக எழுதி முடிச்சு ஷூட்டிங்கும் போயிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த கேஸையும் முடிஞ்சாச்சு, அவர் ஆசைப்பட்டபடியே ரைட்டரும் ஆயாச்சு. ஆனா இன்னமும் அவர் வேலை பார்த்த அந்த ஸ்டேஷன்ல சிவப்பு கலர் துணி கட்டப்பட்ட கேஸ் நம்பர் 174 அதை மட்டும் தொட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி இன்னமும் அந்த கேஸ் ஃபைலுக்கான பில்டப் அந்த ஸ்டேஷனில் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் அந்த ஃபைலுக்குள்ள வெறும் வெத்து பேப்பர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. அப்படியே இந்த படத்தையும் முடிச்சுறாங்க. ஏன்னா மக்களே இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கங்க. சரி.